பேச்சு என்பதும் மேடை பேச்சு என்பதும் ஒரு கலை வடிவமாக ஆகிவிட்டது. எப்படி ஒரு நடிகர்கள் நடிக்கிறார்களோ அப்படி வந்து நாங்கள் சில செய்திகளை சொல்லி இன்னார் நல்ல பேச்சு பேசினார் என்று ஒரு பாராட்டு பெற்றுக் கொண்டு போகிற அளவிலே பேச்சாளனுடைய கடமை முடிகிறது என்று சில பேர் நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே நான் அப்படி ஒரு காலமும் நினைக்கிறதில்லை. நான் எங்கள் ஊரிலே சொல்வதொன்று, பேச்சாளர்களை ஒரு மேடை போட்டு மேலே இருத்தி வைத்து மக்கள் கீழே இருந்து கேட்கிறார்களே ஏன் தெரியுமா என்று கேட்பேன் என் சக பேச்சாளர்களிடம். அவர்கள் சொல்வார்கள் எல்லாருக்கும் தெரிவதற்காக என்று. நான் சொல்வது அதுவல்ல. அந்த அமைப்புக்கு காரணம் என்னவென்றால், மேடையிலே இருக்கிற பேச்சாளன் தான் உயர்ந்து நிற்கிறான், கீழே இருக்கிற நம்மையும் அந்த இடத்துக்கு உயர்த்துவான் என்ற நம்பிக்கையிலே தான் அவனை உயர்த்தி வைத்து மற்றவர்கள் கீழிருந்து கேட்கிறார்கள். இன்றைக்கு பேச்சாளர்கள் கீழிருக்கிறவர்கள் நிலைக்கு நாங்களும் வந்துவிட்டால் கூட்டம் அதிகம் சேரும் என்று நினைத்தால் அதற்கு எதற்கு ஒரு பேச்சு? ஒரு பேச்சை கேட்டால் ஒரு மனிதனுடைய மனதிலே ஓரளவாவது மாற்றம் நிகழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வேலையை செய்யாதே. யாரோ சொன்ன கதை எனக்கு நல்ல பிடித்த கதை. ஒரு அம்மையார் ஒரு கிராமத்திலே இருந்த ஒரு கிழவி. அவளுக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஊரிலே கோயில்களிலேயோ எங்கேயோ யாராவது பேச்சாளர்கள் வந்து பேசினால் இரவு எந்நேரமானாலும் அந்த கிழவி போய் அந்த பேச்சை கேட்பாளாம். நான் ரொம்ப ரசித்த கதை. பேச்சை கேட்டுவிட்டு ராராவாக பேச்சை கேட்டுவிட்டு காலையிலே வயலுக்கு வேலைக்கு போவார். அந்த சோர்விலே வேகமாக வேலை செய்ய மாட்டாள். இந்த வயல்காரனை இதை அவதானித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கோபம் வந்தது. சம்பளம் கொடுக்கிறவனுக்கு கோபம் இருந்தானே. ஒரு நாள் இந்த கிழவியை கூப்பிட்டான். எங்கே ராராவாக போய் தூக்கம் இல்லாமல் இருந்து விட்டு இங்கே வந்து தூங்குகிறாய் என்றான். இந்த கிழவி சொன்னால், பெரியவர் வந்தார், அவருடைய பேச்சு கேட்க போனேன். இவனுக்கு இன்னும் ஆத்திரம் வந்தது. இவள் படிப்பறிவு இல்லாதவள், இவளுக்கு ஒன்றும் புரியாது என்று தெரியும். என்ன பேச கேட்டாய்? ராமாயணம் சொன்னார், கேட்டேன். ஓஹோ, அப்ப ராமாயணம் விளங்குற அளவுக்கு உனக்கு அறிவு வந்து விட்டதா? கிழவி சிரித்தாள். இவன் திரும்பி கேட்டான், அப்படி என்னதான் சொன்னார் ராமாயணத்திலே? அதையாவது சொல் பார்க்கலாம். நீ போறதுக்கு பிரயோசனம், பரவாயில்ல விடுகிறேன். என்னதான் சொன்னார் கேள், சொல். இந்த கிழவி அவளுக்கு என்ன சொன்னதென்று சொல்லக்கூட தெரியவில்லை. கிழவி சிரித்து விட்டு சொன்னால், ரொம்ப நல்லா சொன்னார். அவளுடைய அபிப்பிராயம். இப்ப பேச்சு கேட்கிற பல பேர் இப்படி சொல்லுகிறார்கள். பேச்சு நன்றாக பேசினார். என்ன பேசினார் கேட்டா, நன்றாக பேசினார். நன்றாக பேசினார் என்பது சரி. அதான் என்ன, எதை நன்றாக பேசினார் அதை சொல். அதெல்லாம் ஏன் கேட்கறீங்க தம்பி? அது ரொம்ப நல்லா பேசினார். இவனுக்கு கோபம் வந்து விட்டது. அட பைத்தியக்கார கிழவியே, அவர் என்ன பேசினார் என்பதை கூட உன்னாலே திருப்பி சொல்ல முடியவில்லை. இதற்காக ராராவாக போய் இருந்து அந்த பேச்சை கேட்டுவிட்டு காலையிலே வந்து தூங்குகிறாயே, இதுக்கு நீ போவதாலே உனக்கு என்ன பயன்? அவர் என்ன சொன்னார் என்றே உனக்கு சொல்ல தெரியவில்லையே, என்ன பயன் என்று கேட்டானா இந்த வயல்காரன். இந்த கிழவி ஒரு குசும்புக்கார கிழவி. ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லாமல் பக்கத்திலே இந்த மண்ணழுகிற கூடை இருந்தது. அந்த கூடையை தூக்கி அந்த பையன் கையிலே கொடுத்து, பக்கத்திலே அருவி ஓடிட்டு இந்த ஓடை இருந்தது. தம்பி, இந்த கூடையிலே கொஞ்சம் தண்ணி அள்ளு என்றாளாம். கூடையில தண்ணி எல்ல முடியுமா? இவனுக்கு சிரிப்பு. என்ன, நீ என்னையும் பைத்தியக்காரனாக்குறாயா? அதெல்லாம் வேணாம், கூடையில கொஞ்சம் தண்ணி அள்ளு. இவன் இந்த கிழவி சொல்லுகிறாளே என்பதற்காக, அதில் அள்ள முடியாது என்பதை காட்டுவதற்காக அந்த கூடையை தண்ணியிலே முக்கி எடுத்தான். ஒரு தண்ணியும் நிற்கவில்லை. கிழவி சொன்னால், இன்னொரு தரம் அள்ளு. திருப்பி போட்டு எடுத்தான், வரவில்லை. இன்னொரு தரம் அள்ளு. திருப்பி போட்டு எடுத்தான், வரவில்லை. இப்படி ஒரு 4-5 தரம் நடந்த பிறகு இவன் கேட்டான், உனக்கு வேலை இல்லை என்று எனக்கும் வேலை இல்லையா? இது என்ன செய்விக்கிறாய்? கிழவி சொன்னால், இந்த கூடையிலே தண்ணி நின்றதா? இல்லை. தம்பி, இந்த கூடையை அவதானித்து பார். நீ முதல் தரம் தூக்கி போடுகிற பொழுது அழுக்கும் களிமண்ணுமாக ஒட்டி கிடந்தது. தோய்த்து தோய்த்து எடுக்க தண்ணி நிற்கவில்லை. ஆனால் கூடை தூய்மையாக போய்விட்டது. அதுபோலத்தான் நல்ல விஷயங்களை ஒரு பேச்சாளன் சொன்னால் கேட்கிறவர்கள் நெஞ்சில் அந்த கருத்து நிற்கிறதோ இல்லையோ, உள்ளம் தூய்மைப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது பேச்சு அல்ல. கேட்கிறவர்களுக்கு நான் அதைத்தான் சொல்வேன். ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை திருப்பி நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும், அல்லது அந்த திருக்குறளை திருப்பி சொல்ல வேண்டும் என்பது கூட இல்லை. அதை வாழ்க்கையாக்க பழக வேண்டும். அது அற எல்லைகளை கொண்டதாக அந்த நாகரிகம் இருக்க வேண்டும். அந்த நாகரிகத்தினுடைய வெற்றி என்பது எதிராளியினுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அசடுகளை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால்தான் அது உயர்ந்த நாகரிகம். என்னுடைய நாகரிகம் என்பது மற்றவனை இழிவு செய்வதாக இருந்தால் அது ஒரு காலமும் உயர்ந்த நாகரிகம் ஆகாது. நம் தமிழர் பண்பாட்டிலே வந்த நாகரிகம் என்பது எப்படி இருந்தது என்றால், அற எல்லைகளை கொண்டிருந்தது. அந்த அற எல்லைகளுக்குள்ளே நடந்த நாகரிகம் என்றபடியால் அது யாருக்கும் தீமை செய்யவில்லை.
தீமையை காண்கிற பொழுது நான் செய்வது தீமை என்று உணர்ந்து பணிகிற அந்த பண்பாட்டை அது தந்தது. இந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் சேர்ந்துதான் ராமனை உச்சத்திலே கொண்டு போய் எதிரி ஆயுதமின்றி நிற்கிற பொழுதும் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிற அந்த கம்பீரத்தை கொடுக்கிறது. இந்த மொத்த பண்பாடுகளையும் கம்பன் பதிவு செய்கிறான். தமிழர்களுடைய நாகரிகம் என்பது அரை எல்லைப்பட்டது, நேர்மைப்பட்டது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதது, பிழை காண்கிற பொழுது அதை ஒத்துக்கொள்ளுகிற பண்பாடு உடையது என்ற அத்தனை நாகரீக குறிப்புகளையும் ராமனிலே வைத்து காட்டுகிறான். அந்த ராமனை நாம் புரிந்து கொள்கிற பொழுது தமிழ் நாகரிகத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த நாகரிகத்திற்கு இந்த உலகத்திலே எந்த நாகரிகமும் இணையில்லை என்கின்ற அந்த உண்மை தெரிகிறது. ஆகவே இந்த நாகரிகம் நகலெடுக்க முடியாத நாகரிகம் என்கின்ற அந்த பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம் என்ற அந்த செய்தியை சொல்லி, அத்தகைய ஒரு உயர்ந்த நாகரிக வழியிலே வந்த நாம் அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதோ சொல்லிக் கொண்டிருப்பதோ வெற்றி அல்ல. அந்த நாகரிகத்தை நம் வாழ்வாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்குகிற பொழுது தமிழினம் உலகத்திலே தலை சிறந்த இனமாக கருதப்படும். மற்ற நாகரிகத்தரெல்லாம் வேறு எந்த விஷயத்திலே கடன் நம்மிடம் வாங்குகிறார்களோ இல்லையோ, இந்த நாகரிக விஷயத்திலே கண் வாங்க கையேந்தி நம்மிடம் வருவார்கள். உலகின் தலை சிறந்த செல்வர்களாக, நாகரிக செல்வர்களாக நாம் வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன்.